கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக உடன்படிக்கை பெட்டியானது ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்தபோது தேவன் அவனையும் அவனுக்குரிய அத்தனை பேரையும் ஆசீர்வதித்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கையினுடைய பெட்டியானது பழைய ஏற்பாட்டிலே எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்வதாக நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவே நமக்கு உடன்படிக்கை செய்தவராக நம்மோடு இருக்கிறபடினாலே அதைவிட மகிமை ஏராளமாயிருக்கும். ஆனாலும் பழைய ஏற்பாட்டை தியானிக்கும்படியாக யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானுக்கு போகிறது என்று சொல்லி யோசுவா சொல்வதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு கூட மோசையினால் உருவாக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியானது கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அதை சுமக்கும்படியாக லேவியர்களுக்கு தேவன் உத்தரவு கொடுத்தபடினாலே அந்த ஜனங்களுக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டியானது கொண்டு செல்லும் போது ஜனங்கள் வாழ்விலே தேவன் முன்னே போவதான அடையாளத்தின் மூலமாக செங்கடல் விளக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் எவையெல்லாம் ஜனங்களுக்கு தடையா இருக்கிறதோ அந்த தடையெல்லாம் உடைக்கப்படுகிறது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் முன்னிருப்பாடு சொன்னால், கர்த்தரை நம் வாழ்க்கையில் முன்னே வைப்போம் என்று சொன்னால் தடைகள் வரலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமுத்திரம் தடையா இருந்தது, யோர்தான் தடையா இருந்தது, எரிகோ தடையா இருந்தது. அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே மேற்கொள்ள முடியாத தடைகள், நம் வாழ்விலே வெற்றி பெற முடியாத தடைகள், பிரச்சனையை தீர்த்து விட முடியாத தடைகள் நம் வாழ்க்கையில் கடந்து வரலாம். ஆனால் கர்த்தரை முன்வைக்கும் பொழுது இங்கே சொல்லப்படுகிறது, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது சொல்லி பார்க்கிறோம். ஆம், யோர்தானை ஜனங்கள் கடக்க வேண்டும். ஆனால் கடக்கக்கூடாத வெள்ளம் அங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது. நதியானது ஜனங்கள் மேற்கொள்ளும்படியாக முடியாதபடி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் சர்வ பூமியினுடைய தேவனுடைய பெட்டியானது முன்னே அனுப்புவதாக யோசுவா சொல்கிறார். அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவரை எல்லாவற்றிலும் முன்வைப்போம். நம் வாழ்விலே நிலை தடுமாறி இருக்கின்ற போது தேவனை முன்வைப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிரச்சனைகளை தேவன் தீர்க்க இன்றைக்கும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் வராதே, வாழும் ஒழிந்து மறைந்து போகும் சுவாசியோ என்றும் நிலைப்பார். சர்வ பூமிக்கு தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்றபோது அவர்கள் ஜெயமெடுத்தார்கள். அதுபோல இன்றைக்கும் கூட அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு முன்பாக போக உம்மை அழைக்கிறோம். நீர் எங்களுக்கு முன்பாக வந்து எங்கள் தடைகளை உடைத்து வழிகளை திறக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு முன்பாக செல்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.